மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். தமிழக வெற்றிக் கழக அரசிற்கு எதிராக ஒரே நாளில் ஒன்று திரண்ட எதிர்க்கட்சிகள் ஒரே நாளில் 3 கட்சியினரும் இணைந்து ஆளுநரிடம் மனு அளித்துள்ளனர். ஆட்சி பொறுப்பேற்று 55 நாட்களை மட்டுமே நிறைவு செய்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக 3 எதிர்க்கட்சிகளும் இணைந்து மனு அளித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக 3 எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்து தமிழக ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தை எதிர்த்து 3 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து மனு அளிச்சிருக்காங்க. அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, குதிரை பேரம் பற்றிய மனுவும் அளிக்கப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். தற்போது இன்றைக்கு ஆளுநர் மாளிகையிலே தற்போது 3 கட்சிகள் இணைந்து, அதாவது 3 கட்சிகள் தனித்தனியாக தமிழக வெற்றி கழகத்தின் மீது, அந்த அரசின் மீது அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி அந்த புகார் மனுவை கொடுத்திருக்கின்றார்கள். ஒரே நாளில் எதிர்க்கட்சிகள் 3 எதிர்க்கட்சிகள் திமுக, அதிமுக, பாஜக 3 பேரும் சென்று ஆளுநரை சந்தித்திருப்பது ஏன்? இது திட்டமிட்ட செயலா அல்லது திட்டமிடாமல் எதேச்சையாக நடந்ததா என்ற கேள்வி எழுகிறது. ஆளுநர் பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய காரணத்தால் அவர் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சென்று வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு எப்போதாவது தான் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் இன்றைய தினம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறார் என்பதனால் இன்றைய தினமே 3 பேரும் சென்று சந்தித்தார்களா அல்லது 3 பேரும் பேசி வைத்துக் கொண்டு சென்று ஆளும் அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சந்தித்தார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. 3 பேரும் ஏறக்குறைய ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், குதிரை பேரம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆளுநர் இதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுகிறார்கள். அதே போல தொடர்ந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றது. முதலமைச்சர் தனக்கு வேண்டப்பட்ட சில நபர்களை அமைச்சரவை கூட்டத்திலும் சட்டமன்றத்துக்குள்ளே அறை கொடுத்தும் தங்க வைத்திருக்கின்றார். இது அப்பட்டமான விதிமீறல் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியும் கொடுத்திருக்கக்கூடிய புகார் என்ன? ஆளுநரிடம் 3 கட்சிகளும் தனித்தனியாக தங்களுடைய நிர்வாகிகளுடன் சென்று மனு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில அவர்கள் என்னென்ன மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். முதலில் பாஜக சார்பில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட சில நிர்வாகிகள் சென்று அவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடைபெறுகிறது, எனவே அதில் ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. முந்தைய திமுக ஆட்சியிலும் கூட சட்டம் ஒழுங்கு மோசமாக இருந்தது, இப்போதும் அதே நிலையில் தான் இருக்கிறது. அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்வதற்கு தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முதல்வர் விஜய் இதில் சுணக்கம் காட்டுகிறார். எனவே ஆளுநர் இதில் தலையிட வேண்டும் என்ற ரீதியில் பாஜக புள்ளி விவரங்களோடு சென்று ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் கொடுத்திருக்கக்கூடிய புகார் மனுவிலே தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 54 நாட்களில் 151 பாலியல் வன்கொடுமைகளும் 85க்கும் மேற்பட்ட படுகொலைகள் 80க்கும் மேற்பட்ட போதை பொருள் கடத்தல் சம்பவங்கள் ஆகியவை நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எந்த வித்தியாசமும் இல்லாமல் கடந்த திமுக அரசும் இப்போதைய தாவேக அரசும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற அரசியல் ரீதியான குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்று கூட நாங்கள் சொல்லவில்லை. முதலில் படிப்படியாக இவற்றை சரி செய்ய வேண்டும், அல்லது நீங்கள் சரி செய்கிறீர்கள் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலாவது உங்களது நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். அது போன்ற எந்த நடவடிக்கைகளுமே இங்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆட்சி பொறுப்பேற்கும் முன்னரே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் காமராஜை விலைக்கு வாங்கினார்கள் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய இந்த 54 நாட்களில் இத்தனை தொகுதிகளில் இடைத்தேர்தல் வருகிறது என்றாலே அதற்கு காரணம் ஆளும் தாவேக அரசு தான் காரணம். அவர்கள் சட்டம் ஒழுங்கிலும் கவனம் செலுத்தவில்லை, தொடர்ந்து குதிரை பேரம் நடத்துவதிலும் தீவிரமாக இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சி.டி. நிர்மல் குமார்
அவர் சட்டம் படித்திருக்கிறாரே தவிர சட்டம் பற்றி அவருக்கு தெரியுமா தெரியாதா என்று திருப்பரங்குன்றம் விவகாரம் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் ஆய்வு செய்வதற்கு உரிமை இருக்கிறது. சட்டப்பிரிவு 167 படி மத்திய அரசினுடைய திட்டங்கள் எங்கெல்லாம் செயல்படுகிறதோ அங்கே ஆளுநர் சென்று தேவையான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம், ஆய்வுகளை நடத்தலாம் என்று அவர் தன்னுடைய வாதங்களை வைத்திருக்கின்றார். ஆளுநரிடம் ஒரு விரிவான புகார் மனுவாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொடுத்துவிட்டு வந்த சிறிது நேரத்திலேயே திமுக தரப்பிலிருந்து சென்று புகார் மனுவை கொடுத்தார்கள். குறிப்பாக திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி, எழும்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் உள்ளிட்டோரெல்லாம் சென்று ஆளுநரை சந்தித்து நீண்ட நேரமாக பல்வேறு விஷயங்களை சுட்டி காண்பித்து புகார்களை தெரிவித்தார்கள். அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் பிரதான குற்றச்சாட்டு 2. ஒன்று, இந்த அரசு வெளிப்படையாக குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது. எங்கோ நடந்தது யாருக்கோ நடந்தது என்று அல்ல, எங்களுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர்களே அவர்கள் அழைக்கிறார்கள். வேப்பனஹள்ளியில் இருக்கக்கூடிய எங்களது சட்டமன்ற உறுப்பினரை அழைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய எங்களது சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின், அவருக்கு நாங்கள் 50 கோடி தருகிறோம், எங்கள் கட்சியில வந்து சேர்ந்து விடுங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சில விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு, இப்படி எங்களுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேகா விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள், விலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் இந்த அரசின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்டப்பிரிவுகளின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவிலே தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார் என்றும் RS பாரதி தன்னுடைய மனுவிலும் தெரிவித்திருக்கின்றார். வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்து அந்த மனுவிலே என்ன இருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகிய 2 பேரும் இந்த அரசில் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அமைச்சரவை கூட்டம் நடந்தாலும் உள்ளே சென்று விடுகிறார்கள், அல்லது வேறு ஏதாவது கூட்டங்கள் நடந்தாலும் அவர்கள் இருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் அவர்களுக்கு அறை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியிலே புகார்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆளுநர் கூட பதிலுக்கு கேட்டதாக சொன்னார்கள். அமைச்சரவை கூட்டத்திலே சென்று இவரால் அமர முடியுமானால் இவர் அமைச்சராகவே ஆகியிருக்கலாமே என்றெல்லாம் ஆளுநர் கேட்டதாக அந்த பதிலை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் திமுக MLA-க்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பேரம் பேசப்பட்டு இழுப்பதற்கான பணிகளில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆளுநர் இவற்றையெல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்க்க கூடாது என்பது திமுகவினுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து அதிமுக அவர்கள் சார்பிலே MP இன்பதுரை, அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகிய 2 பேரும் சேர்ந்து சென்று அதிமுக சார்பில் ஒரு புகார் மனுவை கொடுத்தார்கள். அதிமுக சார்பில் ஏற்கனவே இந்த குதிரை பேரம் சம்பந்தமாக ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் மனு கொடுக்கப்பட்டு ஏறக்குறைய 30 நாட்களை கடந்துவிட்ட நிலையில் மீண்டும் ஒரு ரிமைண்டர் என்பது போலவும் கூடுதலாக புது ஆதாரங்களுடன் சில இந்த புகார் மனுவையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வெளிப்படையாக குதிரை பேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். ஆளுநர் தான் சொன்னார், இந்த ஆட்சி அமைப்பதற்கு முன்பு நீங்கள் உங்களிடம் 118 என்ற எண்ணை கொண்டு வந்து காட்டுங்கள், அதன் பிறகுதான் நான் உங்களை ஆட்சி அமைக்க அழைப்பேன், அப்படி இல்லை என்றால் அது குதிரை பேரத்துக்கு வழிவகுத்து விடும் என்று சொன்னது ஆளுநர் தானே. இப்போது வெளிப்படையாக குதிரை பேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஏன் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் பல்வேறு விவகாரங்கள் நடந்தது. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தாவல் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் சபாநாயகரிடம் புகார் மனு கொடுத்தோம். 1க்கு 3 முறை கொடுத்தோம், சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார். எனவே சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க ஆளுநர் தான் பிரஷர் கொடுக்க வேண்டும், அழுத்தம் கொடுத்து அவரை நடவடிக்கை எடுக்க செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திமுக போலவே அதிமுகவும் விஷ்ணு ரெட்டி என்பவரும் அதே போல ஜான் ஆரோக்கியசாமியும் அதிகாரமிக்கவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. உடனடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை தவிர மற்றவர்கள் கட்சிக்குள்ளோ அதாவது ஆட்சிக்குள் அதிகாரம் செலுத்துவதை நீங்கள் கண்ணை மூடி வேடிக்கை பார்ப்பது போல இருக்கக்கூடாது. கடுமையான நடவடிக்கைகள் தேவை, ஆளுநருக்கு உரிய அதிகாரங்கள் இருக்கிறது, நீங்கள் ஏன் செயல்படாமல் இருக்கிறீர்கள் என்பது போல இன்பதுரை அந்த புகார் மனுவிலை குறிப்பிட்டு அதையே வெளியில் பேட்டியாகவும் கொடுத்திருக்கின்றார். எனவே ஒரே நாளில் பாஜக, திமுக, அதிமுக 3 கட்சிகளும் கடுமையான புகார்களை செலுத்தியிருக்கிறார்கள். இது தாவேகாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக மாறுகிறதா? 3 கட்சிகளும் தாவேகாவுக்கு எதிராக கைகோர்க்கிறார்களா? இனி அடுத்தடுத்த சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போன்ற விஷயங்களிலும் ஒன்று சேர போகிறார்களா என்பதையும் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தவிக அரசு மீது 3 எதிர்க்கட்சிகளும் இன்று ஒரே நேரத்தில் ஆளுநரை சந்தித்து
மனு அளித்துள்ளனர். தொடர்பான நேரலை விவரங்களை தந்தமைக்கு நன்றி ராஜேஷ். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.